இன்னும் நிறைய பெண்கள் இருக்கீங்க, அதனால் நான் தவிர்க்கிறேங்க. அப்போ பெண்கள் இல்லைன்னா இன்னும் எப்படி பேசியிருப்பாரு அவரு? அப்போ நீங்கள் ஆரம்ப காலத்தில், இளமை காலத்தில் நீங்கள் முழுக்க இப்படி தான் அழிஞ்சிட்டு இருந்தீங்களா? ஏன் ரொம்ப இல்லை கொச்சப்படுத்துற இல்லை இல்லை கண்ணிய சார், இல்லை சார், நான் கேட்குறேன், நீங்கள் சிறு வயதில் இப்படி தான் அழிஞ்சிட்டு இருந்தீங்களா? விபச்சாரிங்க பின்னாடி அழிஞ்சிட்டு இருந்தீங்களா? ஏன்னா கண்ணதாசன் எழுதின வனவாசத்தில் கிளினா அப்பட்டமாக சொல்கிறார் அவர். நாங்கள் வந்து திராவிட பிரச்சாரம் செய்வோம், செஞ்சுட்டு நாங்கள் வந்து விவசாயிகள்கிட்ட போவோம். விபச்சாரிக்கே காசு கொடுக்காம வந்த நபரில் வந்து கருணாநிதி தான். அது வனவாசத்தில் இருக்குது, நான் சொல்லலை. ஆமாம், 150 ரூபா தான் அந்த நேரத்தில் எங்ககிட்ட இருந்தது. அப்போ சொன்னேன், ஏன்டா 150 பேர் 3 பேருக்கு 50 ரூபான்னு 150 ரூபா பேசிட்டு நீங்கள் இரவு ஃபுல்லாக இங்கே கழிச்சிட்டோம், இப்போ காசு இல்லையே அப்படின்னு நான் கேட்கும்போது, காசு வச்சுருக்கோம் இல்லை 150, அது கொடுக்கணுமே, ஏன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. காலையில் எழுந்த உடனே முதல் ஜாமம், அப்போல்லாம் அப்படி தான் பேசும், அந்த புக்கில் அப்படி தான் இருக்குது. முதல் ஜாமம் வந்தது. முதல் ஜாமத்தில் வந்து கருணாநிதி என்ன பண்ண தலைப்பை எடுத்து போட்டு அச்சா பூச்சா நான் கூப்பிடு, ஊரை கூப்பிடு அப்படி இப்படின்னாங்க. அவங்க என்ன ஆச்சுன்னா, கம்பெனி சரியாக கொடுக்கல அப்படின்னு கூச்சல் போட்டாங்களாம். கம்பெனி கொடுக்கலையா, என்னையே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வயசான அம்மாவும் அந்த தாயும், ஐயோ ஐயோ கூச்சல் போடாதீங்க ஐயா, நீங்கள் மன்னிச்சிங்கய்யா